exercise 8.1 question number 2 subdivision 2. Okay, fourth root of இது பேர் fourth root 4. Okay, so இப்படி எழுதிக்கங்க கொஸ்டினை fourth root of. அப்போ fourth root சொன்னால் நீங்கள் 1 power 4 எல்லாம் எழுதிக்கணும். பாருங்க 1 power 4 1 இங்கே கூட பக்கத்தில் எழுதிக்கலாம் எக்ஸாமில். 1 power 4 1, 2 power 4 2 into 2 into 2 எவ்வளோ 16. அப்போ 16 பக்கத்தில் தான் யார் இருக்குது 15. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஒரிஜினல் கொஸ்டினுக்கு பேர் கொடுக்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபோர்த் ரூட்னா என்ன 1/4. ஓகேவா? ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 1/4 இங்கே ஃப்ரண்ட்டில் வரும் 1/4 எக்ஸ் 1/4 minus 1. 4 க்ராஸ் பண்ணிக்கோங்க minus 3/4. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ரெடி. ரைட் யோர் ஒரிஜினல் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டெல்டா எக்ஸ். ஓகேவா? இப்போ வாட் இஸ் த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது 15 தானே. திஸ் 15 கேன் பி ரிட்டன் அஸ் யாருக்கா இங்கே 15 இயர்ஸ் 16 minus 1. அப்போ இதுதான் எக்ஸோட வேல்யூ. எக்ஸ் ஈக்குவல் டு 16. அப்போ இது யார் டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு -1. ரிசல்ட் ரெடி தானே. கமான் எக்ஸ் இடத்துல 16 போடுங்க. டெல்டா எக்ஸ் வேல்யூ போட்டாச்சா? வாட் இஸ் யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ்? இதற்கு இதான் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் இடத்துல போய் இதுதானே எஃப் ஆஃப் எக்ஸா. எக்ஸ் இடத்துல 16 போடுங்க. 16 பவர்னா இருக்குது 1/4 ப்ளஸ் இங்கே மாதிரி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்கு பாருங்கள் 1/4. எக்ஸோட வேல்யூ எவ்வளோமா? எக்ஸோட வேல்யூ 16. வாட் இஸ் த டெல்டா எக்ஸ் -1. ஓகேவா? What is the 16? 16 can be written as 2 power 4 1/4 plus 1/4. இது 16 என்ன பண்ணால் எழுதலாம். மேலே எழுதிருக்கேன் பாருங்கள் 2 power 4 minus 3/4 minus இந்த 4 4 ஆகிடும் கேன்சல். அப்போ 2 plus 1/4 2 power -3 -1. புரியுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கும் 2 இந்த மைனஸ் ஃப்ரண்ட்டில் வந்துடும். 2 power -3 டினாமினேட்டர் கொண்டு வாங்க. கொண்டு வந்தால் என்ன ஆகிடும்? அப்போ அது கீழே கொண்டு வந்தால் 2 power +3 ஆகிடும். 2 cube 8 8 4s are 32. இப்போ இதை டிவைட் பண்ணலாமா? 1 divided by 32 டாட் 0 போகாது. இன்னொரு 0 சேர்த்துக்கோங்க. 32 இல்லை 3 டைம்ஸ் போகும். ஸோ ஆன்சர் 0.03. சப்ராக்ட் பண்ணிக்கிறீங்களா? 2.00 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 197 அப்ராக்சிமேட் சிம்பிள். இப்போ இது நல்லா புரிஞ்சு. இது கொஸ்டின் நம்பர் 2 செகண்ட் சப்டிவிஷன். இப்போ இதே ஸ்டைலில் ஒரு ஃபஸ்ட்டு சம் கொஸ்டின் நம்பர் 1ல் பாருங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாம். அது நமக்கு தேவையில்லை. கொஸ்டின் என்ன? யூ ஹாவ் திஸ் கொஸ்டின்ஸ் கியூப் ரூட் ஆஃப் 27.2. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? கியூப் ரூட் தானே. எக்ஸ் பவர் கியூப் ரூட்னு அழகாக எழுதுங்க. கியூப் திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ் எக்ஸ் பவர் 1/3. புரியுதாமா? இந்த கொஸ்டின் தான் முக்கியம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஸ்டின்லேயே வேறு ரெடியாக இருக்கு பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ்னா கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிட்டு இதை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஷியேட் திஸ் 1/3 எக்ஸ் பவர் என்ன 1/3 -1. இந்த 3யை க்ராஸ் பண்ணிக்கோங்க. ஸோ -2/3. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆன்சர் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம படிக்கிறது 27.2. அது ரொம்ப சிம்பிளாக எழுதலாம். இப்போ 27.2வை ஈஸியாக எழுதிடலாம். 27 + 0.2. அப்போ இந்த 27 தான் யார் எக்ஸ் வேல்யூ. 0.2 யாருப்பா டெல்டா எக்ஸ். இந்த ரிசல்ட் அப்படியே நம்ம போடுவோம் ஃபார்முலாவில். ஒரிஜினல் கொஸ்டின் எழுதிக்கோங்க. கியூப் ரூட் ஆஃப் 27.2 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டெல்டா எக்ஸ். எக்ஸோட வேல்யூ ரெடியாக இங்கே இருக்குது 27. புரியுதா? இங்கே நீங்கள் 27 போட்டிப்பீங்க. டெல்டா எக்ஸும் ரெடியாக இருக்குது 0.2. இப்போ இந்த 27 நம்ம எதில் போய் போடுவோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குது? இதோ இருக்குது பாருங்கள். இதான் எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட இடத்துல போய் 27 போட்டிங்கன்னா 27 பவர் 1/3 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இதோ இருக்குது பாருங்கள். இதில் போய் எக்ஸோட இடத்துல என்னென்னு போடணும் 27. டெல்டா எக்ஸ் வேல்யூ ஆல்ரெடி இங்கே இருக்குது போட்டாச்சு. வாங்க 27 போட்டாச்சா? இதில் போய் போட்டாச்சு. 27 கேன் பி ரிட்டன் அஸ் 3 cube. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கிட்ட போயிட்டு எக்ஸ் இடத்துல 27 போடுங்க. அவ்வளோதான். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது. எக்ஸோட பிளேஸில் 27 போட்டிங்கன்னா இந்த ரிசல்ட் இங்கே வந்துடும். எழுதிட்ட பிறகு இது 3 cube எழுதுங்க. இதுவும் என்னென்னு எழுதுங்க 3 cube எழுதுங்க. 3 கட் ஆகிடும். பேலன்ஸ் 3 பவர் 1 ப்ளஸ் இந்த 1/3 இருக்குது. இந்த 3யும் கட் ஆகிடுது. 3 பவர் -2 0.2. இதை எப்படி எழுதலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? 3 + ஓகே 0.2 மேலே இருக்குது.
இது கீழே வந்தது பாருங்கள், 3 பவர் -2, 3 ஸ்கொயர் 9. அப்போ இது மல்டிப்ளை பண்ணால் 27 தானே, 27. அப்போ 0.2வையும் 27ஐயும் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 0.2 டிவைடட் பை 27. மேலே பாயிண்ட் வச்சுருங்க, இந்த 2 அப்படி கீழே கொண்டு வந்துடுங்க. 27 போகாது, இங்கே மேலே ஒரு 0, இங்கே ஒரு 0, அகைன் 20ல் போகாது, இன்னொரு 2 0, இது 200ஆக மாறிடும். 27 × 7 189. அப்போ நம்மளோட ஆன்சர் கெச்சிச்சு 0.007. புரியுதாப்பா? அப்போ கால்குலேட் பண்ணுங்கள், இது ஆட் பண்ணுங்கள், 3.007 அப்ராக்சிமேட்லி. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 1 முடிஞ்சிச்சு, கொஸ்டின் நம்பர் 2வும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எக்ஸாம்பிள் 8.2 இருக்கு இல்லையா, ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ இது ரூட் எக்ஸ் தானே, ரூட் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க. ரூட் எக்ஸ் ஃபார்முலா என்ன? ரூட் எக்ஸ் டேரெக்டாக எழுதிங்க. ரூட் எக்ஸ் ஃபார்முலா 1/2 ரூட் எக்ஸ்ன்னு நீங்கள் எழுதிக்கலாம். இல்லைனா இதை x பவர் ஹாஃப்னு போட்டு டிஃப்ரென்ஷியேட் கூட பண்ணிக்கலாம். நார்மலாக எல்லாம் சம் மாதிரி ஆகிடும். 1/2 x 1/2 இது மாதிரி போட்டுகிட்டே வாங்க. நீங்களே ட்ரை பண்ணுங்கள். 9.2, இது வந்து 9.2 கேன் பி ரிட்டன் அஸ் 9 + 0.2. அப்போ எக்ஸோட வேல்யூ 9, டெல்டா எக்ஸ் வேல்யூ 0.2. இதே மெத்தடில் சால்வ் பண்ணி முடிச்சிருங்க. வேணால் ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கோங்க.